ஞாபகப்படுத்திக்க, என்னை எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினேன். உடனே மைண்ட் போகுது, என்னடா அந்த வார்த்தை சொல்றாரு. 400 ஆண்டுகள் சிறைப்பட்டு இருந்த இஸ்ரவேலர்கள், முழு ராணுவ படையோடு இருந்த எகிப்தியர்கள், நல்லா கவனிச்சுட்டே வரணும், இவர்களை 400 ஆண்டுகளுக்கு சாண்டர் விடுதலையாக்குகிறார். 10 வாதைகள் கொடுத்து எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வர சொன்னா முடியல. கடைசி வாத மூத்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் கொள்றாரு. இவங்க எல்லாரும் தேசத்தை விட்டே போயிருங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாம் விரட்டிட்டு திரும்ப யோசிக்கிறான். எகிப்துல இருக்கிற சகல படை, யானைப்படை, குதிரைப்படை, அந்த படை, இந்த படை, பீரங்கி, டேங்கர், அது இது எல்லாமே எடுத்துக்கடா. இங்க இருந்து போன ஒரு இஸ்ரவேலனும் உயிரோட என்ன பண்ணக்கூடாது. ஃபுல் வெப்பன்ஸோட முழு ஆர்மியும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த ஜனத்தை துரத்துனாங்க. எங்க எகிப்து ஜனங்கள் யாரை துரத்துனாங்க? இஸ்ரவேலர். பின்னாடியே வர்றான். செங்கடல் முன்னாடி நிக்குது. செங்கடலை ஆண்டவர் திறக்கிறார். இவன் செங்கடலை தாண்டான். இவனும் செங்கடலுக்கு நடுவில் அனைத்து படைகளும் வரும் பொழுது திரும்பி கையில இருந்த கோலை நீட்டுன்னு சொன்ன உடனே தண்ணி மூடி அவ்வளவு ஆயுதங்களும் குதிரைகளும் ரதங்களோடும் கூட வந்த எல்லாரையும் ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் தண்ணியில மூழ்கி கடிக்கப்பட்டது. மூழ்கி போகும்படி ஆண்டவர் செய்தார். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், மகனே, எகிப்துல 400 வருஷம் கட்டட வேலை செஞ்ச எகிப்துடைய முழு மிலிட்டரியும் ஒரு செகண்ட்ல நீ காலி பண்ணியா இல்லையா? காலி பண்ணானா இல்லையா? ஒரு செகண்ட். இவன் கை அவன் மேல படல. நல்லா கவனிக்கிற ஆண்டோட யுத்தத்தை. இவன் கை எகிப்தியன் மேல இவன் சுண்டு வரது கூட படல. இவனுக்கு ஒரு கத்தி கூட பிடிக்க தெரியாது. இவனுக்கு ஒரு குதிரை கூட ஓட்ட தெரியாது. ஆனா எகிப்தின் படை முழுவதும் மூழ்கடிக்க யாரால? அவர்களை அழைத்த தேவனா.